ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம். அன்றைக்கி ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நம்ம மன நிறைவோடு நிறைய விளக்குகள் ஏற்றி வைப்போம். ஆனால் இந்த காற்று இருக்குது பாருங்கள், அன்றைக்கி தான் நமக்கு எதிரி மாதிரி வரும். ஏற்றி வைப்போம், அணைஞ்சிரும், திரும்பி ஏற்றி வைப்போம், அணைஞ்சிரும். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன். அது இல்லாமல் நல்லா நறுமணமாக விளக்கேற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ தான் காற்றடித்தாலும் நல்லா நின்று அணையாமல் எரியறதுக்கு நம்ம போட போகிற திரி ரொம்ப முக்கியம். பஞ்சு திரி போட்டுக்கணும். அந்த பஞ்சு திரியும் நீங்கள் நார்மலாக பஞ்சு திரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா காற்றுக்கு கொஞ்ச நேரம் தான் நின்று எரியும். அணையாமல் இருக்கிறதுக்கு உருட்டு திரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெடிசன் காட்டன் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த காட்டனே எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கின அகல் விளக்கு, நீங்கள் புதுசாக வாங்குகிற அகல் விளக்கை ஒரு 12 மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 2 சைஸ் விளக்கு எடுத்திருக்கேன். விளக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம திரியை திரித்து எடுத்துக்கலாம். பஞ்சிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு முறை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணியை கையால் நனைச்சிட்டு ஒரு ஓரத்தில் லேசாக அந்த பஞ்சை இழுத்தீங்க அப்படின்னா லேசாக வரும். அதை இந்த மாதிரி திரிச்சு விட்டுக்கணும். முதல்ல லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி தொட வேணாம். லைட்டாக தொட்டிங்க அப்படின்னா தான் அந்த பஞ்சு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இந்த மாதிரி திரிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கொஞ்சமாக இழுத்து திரிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 பக்கம் இந்த மாதிரி திரிச்சதை ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்க்கணும். இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர்த்து திரும்பியும் லைட்டாக தண்ணியை தொட்டு நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி வந்துடும். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2 திரி தனித்தனியாக வந்துடும். அதனால் கரெக்டாக லேசாக தண்ணி தொட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி செஞ்சதும் உள்ளங்கையில் வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அடியில் அந்த பஞ்சு நிற்கும். இப்போ இந்த விளக்கில் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா அழகாக நின்றும், சாயவே சாயாது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த திரி செய்யவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி திரியை நீங்கள் நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும், எண்ணெய் ரொம்ப குடிக்காது. நம்ம ஊற்றுற எண்ணெய் இந்த பஞ்சு நல்லா இழுத்து வச்சுக்கும். அதனால் சீக்கிரத்தில் எண்ணெயும் குடிக்காது. விளக்கேற்றுறதுக்கு அந்த டைமுக்கு செய்யாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா தான் இந்த ஈரம் எல்லாமே காஞ்சி பஞ்சு நல்லாயிருக்கும். நூல் திரியை விட எப்பயுமே இந்த பஞ்சு திரியில் ஏற்றுங்க, ரொம்ப விசேஷம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு எடுத்திங்கன்னா நல்லா கீழே பால் மாதிரி நிற்கும். இந்த திரி போடுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளிம்பில் கருப்பாகவே ஆகாது. நம்ம நார்மல் திரி போட்டோன்னா கருப்பாகும். தேவைக்கேற்ற மாதிரி பஞ்சுகளை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸு. நம்ம அகல் விளக்கில் எண்ணெய் ஏற்றி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் அப்படியே அடியில் கசிஞ்சு வரும். அதுக்கு நிறைய பேர் அடியில் பாட்டமில் நெயில் பாலிஷ் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நான் ஒரு சூப்பரான ஒரு டிப் சொல்கிறேன். தீபார்த்தனம் காட்டுவோம் இல்லையா, கற்பூரம், அந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த கற்பூரத்தை நம்ம கையில் நசுக்கணும் அப்படின்னாலே நல்லா நசுங்கி வந்துடும். அதை இந்த அடியில் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அகல் விளக்கில் கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் இருக்கும், அந்த துவாரத்தை இந்த கற்பூரம் நல்லா அடைச்சிரும். கற்பூரம் தேய்க்கும் போது நரன்னு பவுட்ரு மாதிரி தான் வரும். இது கொஞ்சம் நேரத்துக்கு தேய்ங்க, ஒரு மாதிரி மெழுகு மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். அது அப்படியே போய் அந்த துவாரங்களை அடைச்சிரும். இந்த மாதிரி இந்த 4 விளக்கையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கு எப்போயுமே எண்ணெய் ஊற்றி திரி போடுங்க. திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது எண்ணெய் ஒழுகுல நிப்பாட்டுறது மட்டும் இல்லை, நல்லா நறுமணம் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எண்ணெய் கூட நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஜவ்வாது பவுடர், பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய கடையில் கிடைக்கும், நார்மல் மளிகை கடையிலாம் கிடைக்காது. அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் ஒரு துளி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா நசிச்சுட்டு கொஞ்சமாக தூளை அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்ல நறுமணம் வீசும். கோவிலெல்லாம் ஒரு தெய்வீக நறுமணம் வரும் பாருங்கள், அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பஞ்சு திரியை உள்ளே நல்லா நனைச்சி வைங்க. நனைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த திரியவும் நல்லா திரிச்சு வைங்க எண்ணெயை விட்டு. இந்த மாதிரி எல்லா விளக்குகளையுமே நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மஞ்சள் குங்குமம் வைக்க மறந்துட்டேன். இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கை ஏற்றிடுறேன். எவ்வளோ காற்று அடித்தாலும் அணையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டில் வச்சு இந்த விளக்கை காட்டுறாங்களேன்னு யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போ நான் இதை அப்படியே வெளியில் கொண்டு போகிறேன். இந்த வீடியோ எடுத்த டைம்
சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். நார்மலாகவே 4 மணிலேருந்தே காற்று நல்லா அடிக்க தான் செய்யுது. இந்த மாதிரி டைமுங்களில் நான் இந்த டைமில் அப்படியே நான் வெளியில் கொண்டு போகிறேன் பாருங்கள். எவ்வளோ காற்று அடித்தாலும் நல்லா நின்று எரியும், அணையவே அணையாது. உறுதியாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு ஏற்றுங்க. மன நிறைவோடு எல்லோருக்கும் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.